கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்தி வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome all of you to our Sunday service this morning. இந்த நாளில் கூட நாம் ஆராதனை ஆரம்பிக்க முன்பாக கூட தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. Let us pray. மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். ஒருவராய் இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் இருந்து எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த புதிய நாளை காண செய்த உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீர் அநேகரை சந்தித்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் கூட எங்கள் குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவராய் இருந்து பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நிவேலிலும் கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற எங்களுடைய போதகருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போதகரை உம்முடைய கருத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் தேவைக்கு ஏற்றவாறு, ஒவ்வொருவர் ஏக்கத்தின் ஏற்றவாறு நீர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். செய்வதை தடு
நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே
வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை, இந்த காணொளி மூலியமாக மறுபடியுமாக ஆண்டவரை நாங்கள் சந்திக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாகவும் கூட ஆண்டவரை இந்த வேளையில் நாங்கள் அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, நீர் வாரும், எங்கள் மத்தியிலே உலாவும். எங்கள் வீட்டில் ஆண்டவரை, எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஆண்டவரை நீ உலாவும்படியாக உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரை அப்பா, செந்துல் திருச்சபையாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த வெள்ள ராஜா ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். அப்பா ஆவியானவரே, நீர் வாரும் 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 என்று சொல்லி உம்மை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் வரவேற்கிறோம், எங்கள் இல்லத்தில் வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ளாக வரவேற்கிறோம். ஆண்டவரே நீர் வாரும். ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி நன்றி. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. நீ கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே நேரத்துக்காக, நிமிடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வெள்ளிக்கூட ராஜா உம்முடைய நன்மைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறீர், அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர், இன்னும் செய்து வருகிறீர், இன்னும் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த வெள்ளிக்கூட ராஜா எங்களை குடும்பமாய் கர்த்தாவே எங்களை நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அன்றே திருச்சபையாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா 24:15 சொன்னது போல ஆண்டவரே அப்பா, தென்துல் திருச்சபையாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சேவிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், கர்த்தருடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும், கர்த்தருடைய வல்லமை எங்களை அணுகட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும். ஐயா நன்றி நன்றி. திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று எங்கள் திருச்சபை ஆண்டவரே அப்பா, போன வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் முதல் தடவையாக திருச்சபையில் ஆராதனை அன்றே 3 மாதம் MCA முடிந்து ராஜா நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஆராதனையிலும் ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே இது நிறையா ஆண்டவரே நாங்கள் கண்டு கொண்டோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீர், அதற்காக நன்றி. இன்னும் வருகிற நாட்களிலும் ராஜா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் சபையை மூடிக்கொள்ள, சபையை மாத்திரமல்ல ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் எங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் துதிக்கிறார்களோ, அங்கெல்லாம் உடைய பிரசனம் மூடிக்கொள்ளும்படியாக, உடைய வல்லமை ஆண்டவர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறியோரிலிருந்து பெரியோர் முதல் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. சுகவீனமாயிருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்தி ராஜா பலப்படுத்தி ஆண்டவரை உடைய வல்லமையினால் ஆண்டவரை அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பிரச்சனைகளும் கூட ராஜா, எல்லா விதமான சரீர பலவீனங்களும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் நிவர்த்தி போடுவீராக. இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில் ஒவ்வொருவரும் ராஜா பலனடையும்படியாக, ஒவ்வொருவரையும் சுகமடையும்படியாக கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராஜா ஆண்டவரே எங்கள் போதற்காக நன்றி. ரெவரண்ட் ஜஸ்டின் கிளாரன்ஸ் அவர்களை, அவர் குடும்பத்தையும் ஆண்டவரை நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்கள், அவர் செய்து வருகிற எல்லா விதமான ஆண்டவரே தேவ காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர்களோடு கூட தங்கி இருப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே, இந்த வேலை ராஜா ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சபையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ராஜா ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வழிநடத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அம்பாங்கில் இருக்கிற அவுட்ரீச்சும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்கே ஊழியம் செய்கிற ஆண்டவரே பிரதர் கிளாரன்ஸுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, கிளாரன்ஸ் ஜேம்ஸ் அவர்களே ஆண்டவரே அவர் குடும்பத்தையும்
கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவரோடு கூட ஊழியம் செய்கிற மற்ற எல்லா தலைவர்களையும் கூட ராஜா கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துவீராக. நன்றி. அந்த இடத்துல ஆண்டவரே பெரிய ஒரு சபை உண்டாக கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே நன்றி. அநேக கதவுகள் திறக்கப்பட, அநேக ஆண்டவரை உள்ளத்தை திறக்க கர்த்தர் அநேகர் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக வர அன்றே இந்த வருடம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் அன்றே அநேக அறுவடை செய்கிற ஒரு வருடமாய் ஆண்டவரே கர்த்தரை உருவாக்கி கொடுப்பதற்காக நன்றி. அநேகருக்கு சத்தியத்தை சொல்லவும், அநேகருக்கோட அன்பை பரிமாறவும் ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே அப்பா அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ராஜா கர்த்தர் கொடுத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. சபையில் நடக்கிற ஆண்டவரே எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தலைவர்களுக்காக நன்றி செல்கிறேன். எல்லா ஏஜென்சி ஆண்டவரை தலைவர்களையும் மற்ற கமிட்டி மெம்பர்ஸையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அங்கே ஆண்டவரை அவர்கள் செய்கிற எல்லாவித காரியத்திலும் ஆண்டவரை ஊழியத்திலும் அப்பா கர்த்தர் கரம் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு ஏஜென்சியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்றே இன்னும் ராஜா அன்றே எங்களுடைய சபை ஆண்டவரே பிரேயருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சபையில் ஜெப கூட்டம் ஆண்டவரே நாங்கள் செய்து வருகிறதற்காக நன்றி. அன்றே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆண்டவரே அப்பா ஜெப கூட்டத்தில் ஆண்டவரை அநேகர் கலந்து கொள்ள இன்னும் ராஜா ஒவ்வொருத்திலும் ஆண்டவரை கர்த்தர் ஏவும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அந்த புதன்கிழமை ஜெப வேலையில் ஆண்டவரை அநேகர் காணொளி மூலியமாக கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தின் மூலியமாக அநேக ஆண்டவரை வல்லமை புறப்பட்டு செல்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அநேக சுகங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை. அநேகருக்கு அன்று விடுதலை கிடைக்கிறதே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து ராஜா ஆண்டவரே இந்த ஜெப காரியங்களை ஆசீர்வதித்து அநேக சபைகள் மக்கள் ஆண்டவரை வந்து கலந்து கொள்ள ராஜா கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே வல்லமை, உமக்கே மகிமை, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா எங்களுடைய சபையில் நடக்கிற வேத ஆராய்ச்சியில் ஆண்டவர் வெள்ளிக்கிழமை அதோறும் நடக்கிற வேத ஆராய்ச்சி, இந்த காணொளி மூலியமாக நடக்கிற வேத ஆராய்ச்சியில் அன்று அநேகர் கலந்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் ராஜா ஆண்டவரே சபை மக்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள இந்த வெள்ளி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு ராஜா அன்றைய வேத ஆராய்ச்சியில் ஆண்டவர் எல்லோரும் கலந்து கொண்டு வேத அறிவில் இன்னும் பலனடைய வேத அறிவை இன்னும் பெற்றுக்கொள்ள ராஜா இன்னும் அதிசயங்களை காணும்படியாக வேதத்தில் உள்ள அதிசயங்கள் ஆண்டவரே அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத ஆராய்ச்சியில் கலந்து கொள்ள கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே தொடர்ந்து ராஜா உமக்கு நன்றி. எல்லா ஏஜென்சி ஊழியமும் ஆண்டு காணொலி மூலியமாக தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதற்காக நன்றி. எங்களுடைய சிறு பிள்ளைகள் ஊழியமும் ஆண்டவரே அப்பா நடந்து கொண்டு வருகிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ராஜா நீர் வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. அன்று ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அப்பா இறங்கும்படியாக உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளை ராஜா எங்களுடைய சபை எல்லா ஊழியங்களையும் நீ ஆசீர்வதியும். சபை மக்கள் ஆண்டவரே எங்கெல்லாம் சரீர பலவீனத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த நான் மறுபடியும் ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த வேளை ராஜா செந்தூர் வட்டாரத்தில் இருக்க எல்லா திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு சபையும் கர்த்தர் ஆண்டவரை எழுப்புவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த வேளை ராஜா எங்களை டிஏசிக்காக ஜெபிக்கிறேன், டிஏசி திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், டிஏசி போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு இடங்களிலும் ராஜா ஆண்டவரே பலனாய் ஆண்டவரை விளங்கும்படியாக ஆண்டவரே எங்கள் தலைவர்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்தும், தலைவர்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் போதகர்மார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் ராஜா ஆண்டவரை இன்னும் பலன் அடைந்து ராஜா ஆவியில இன்னும் ராஜா அப்பா இன்னும் பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை கொடுத்து ராஜா வல்லமையை கொடுத்து ராஜா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ மகிமையின் தேவனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. நீரே தேவன், நீரே கர்த்தர், நீர் மகிமையானவர் என்று சொல்லி இந்த வேளை ராஜா நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தமிழ் வருடாந்திர மாநாட்டு திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பிரசிடென்ட் ஆண்டவரே
ரெவரண்ட் டாக்டர் டென்னிஸ் ராஜ் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ராஜா கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் தங்கும்படியாக, கர்த்தர் அந்த மகனை இன்னும் உயர்த்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் பிஷப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். பிஷப்பையும் கூட ராஜா நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர் ஊழியத்தையும் பெருக செய்வீராக. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அந்த வெள்ளரை எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, மலேசியா தேசம் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த தேசம், நீர் எங்களுக்கு கொண்டு வந்து வைத்த தேசம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசனம் இறங்க நான் ஜெபிக்கிறேன். இந்த தேசம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் அனுபவித்துக் கொண்டு வருகிறது ஆண்டவரே. இந்த வெள்ளை ராஜா உம்முடைய ஆண்டவரே பிரசனம் இந்த தேசத்தில் அதிகமாக இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேச குழப்பத்தில் இருக்கிற வேலையில் கூட ராஜா அன்றைய குழப்பங்களை எடுத்து போட்டு ராஜா நீ சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்க, அன்றைய கர்த்தர் இந்த தேசத்தின் அரசாங்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாகும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் ஒரு நிலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய எக்கனாமி ஆண்டவரை இன்னும் பெருகும்படியாக, அன்றைய எக்கனாமி வளரத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அநேக மக்கள் வேலையிழந்து இருக்கிறார்கள் அன்றைய எக்கனாமி மொரோசோட் என்று சொல்லி ராஜா அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளை ராஜா இந்த எக்கனாமி ஆண்டவரை வளரத்தக்க ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அநேக ஆண்டவரே ஃபேக்டரிகள், அநேக கம்பெனிகள் ஆண்டவரே மறுபடியும் திறக்க ராஜா அநேகருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஆண்டவரை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, வேலை இழந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை கிடைக்க நான் மறுபடியும் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவீராக, கர்த்தர் அவர்களுக்கு இடப்படுவீராக, கர்த்தர் அவர்களிடத்தில் ஆண்டவரே அப்பா நிச்சயமாய் ஆண்டவரே திட்டமாய் ஆண்டவரை நீ பேசும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ராஜா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ராஜா இந்த வெள்ளைக்கூட ராஜா எங்களுடைய ஆண்டவரே எல்லா நாட்டுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர். இந்த கொரோனா வைரஸினால் ஆண்டவரே அப்போ பாதிக்கப்பட்ட நாடுகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா விசேஷமாக மலேசியா தேசத்தை நீர் காத்து கொண்டதுக்காக நன்றி. இன்னும் ராஜா அங்கே ஆண்டவரே நாங்கள் அநேக கொரோனா வைரஸ் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். அன்றைய மலேசியா தேசத்தில் இது முற்றிலுமாக அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்தியா தேசத்தில் ஆண்டவரே கொரோனா வைரஸ் அதிகமாக ஆண்டவரை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அதிக பயங்கரமான சூழ்நிலையிலே கடந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த வெள்ளை ராஜா அந்த இந்தியா தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். கர்த்தர் இந்த வைரஸை முற்றிலுமாக அந்த நாட்டிலிருந்து எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் ஆண்டவரை சுகப்படுத்தும்படியாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ராஜா உம்முடைய ஊழியக்காரர்கள் அநேகர் ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக, அவர்கள் எல்லாம் சுகப்படுத்துவீராக, அன்றே பலப்படுத்துவீராக. கர்த்தர் இதுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு தேவைகளை ஆண்டு இந்த தேவைகளை ஆண்டு அந்த நாட்டில் சந்திக்க ராஜா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ராஜா இந்த மக்களோடு தங்கி இருப்பீராக. அன்று இன்னும் ராஜா பாதிக்கப்பட்ட நாடுகள் ஆண்டவரே கஷ்டப்படுகிற நாடுகள் இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரசனம் இறங்க நான் ஜெபிக்கிறேன். நன்றி. விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகமே விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமே ஆண்டவரே ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே பிரசனமாகி இந்த நாடுகளை ஆண்டவரே மக்களை ஆண்டவர் ரட்சிக்கவும் விடுதலை பண்ணவும் கர்த்தர் இந்த வெள்ளமுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். அன்று இஸ்ரேல் நாட்டை தொடர்ந்து நீ காத்துக்கொள்வீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னீரே. அப்பா எங்கள் சபையாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த தேசம் இன்னும் வளர்ச்சி அடைய, இந்த தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வெள்ளை கூட ராஜா விசேஷமாய் ஆண்டவரே மலாக்கா சென்ட் பால் மலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த சென்ட் பால் மலை ஆண்டவரே பேர் மாற்றம் செய்வதற்காக ஆண்டவரே அப்பா அவர்கள்
திட்டமிட்டு இருக்கிற வேலையில கூட ராஜா அது பேர் மாற்றப்படாதபடிக்கு சென்ட் பால் என்ற மலை ஆண்டவரை தொடர்ந்து நீடிக்க ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ராஜா இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ராஜா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ராஜா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்று சேர்ந்து நாம் சொல்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையிலிருந்து பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் அடைவைகளே. ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதே. அமேன். Today's scripture reading is taken from the book of Matthew, chapter 9, verses 1 to 8. Jesus got into the boat and returned to what was considered his hometown, Capernaum. Just then, some people brought a paralytic man to him, lying on a sleeping mat. When Jesus perceived the strong faith within their hearts, he said to the paralyzed man, "My son, be encouraged, for your sins have been forgiven." These words prompted some of the religious scholars who were present to think, "Why, that's nothing but blasphemy." Jesus supernaturally perceived their thoughts and said to them, "Why do you carry such evil in your hearts? Which is easier to say, 'Your sins are forgiven,' or 'Stand up and walk'? But now, to convince you that the Son of Man has been given authority to forgive sins, I say to this man, 'Stand up, pick up your mat and walk home.' Immediately the man sprang up to his feet and left for home. When the crowds witnessed this miracle, they were awestruck. They shouted praises to God because he had given such authority to human beings. Amen. இயேசுவின் நாமத்தில் நட்பமாக யாவையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் தியானம் செய்ய போகிறோம். We are going to meditate on the passage that was read to us just now. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுக்கணும்னு சொன்னால், ராஜாவின் அதிகாரம், the king's authority. போக நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். As we go on, you will continue to understand. சில சமயத்தில் சில பாகங்களை வாசிக்க பொழுது அது முக்கியமான குறிப்பு நாம் சில சமயத்தில் விட்டு விடுகிறோம். Sometimes when we read a passage,
we miss the main point. இந்த மத்திய 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தில் அநேக சமயத்தில் அநேக செய்திகளை கேட்டிருப்போம். ஆனால் இந்த அற்புதத்தின் முக்கியமான கருத்து என்ன என்று சில சமயத்தில் நாம் விட்டு விடுகிறோம். Now over the years we have heard many messages of this passage, but we seem to have missed the main point of the miracle. இதே சம்பவம் வந்து மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 26 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். You see a parallel account of this miracle in Mark 2 verses 1 to 12 or Luke 5 18 to 26. அங்கே இந்த மார்க்கும் லூக்கும் என்ன செய்கிறார்கள் என்றால் 4 நண்பர்களை பற்றி அவர் எழுதுகின்றார். இந்த this parallel passages the apostle Mark and the apostle Luke talk about or mention the 4 friends. Matthew doesn't mention the 4 friends. மத்தியு வந்து இந்த 4 நபர்களை பற்றி அவர் பேசவில்லை. ஓகே, இவ்விதமாக கூரையை பெற்றி இந்த நபர்கள் வந்து இந்த திமிர்வாதக்காரனை அந்த வீட்டுக்குள்ள இறக்குறாங்க என்று அதை பற்றி பேசவே இல்லை. Matthew doesn't talk about how the 4 men tore the roof and let their friend down. Many preach about these 4 men instead about Jesus, to which this men brought their friend. அநேகர் வந்து இந்த 4 நண்பர்களை பற்றி தான் பேசுவாங்க, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பேசுவாங்க. ஆனால் இயேசுவை பற்றி பேச மறந்து விடுகிறோம். இந்த முக்கியமான பகுதியிலே இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தெய்வீக தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். In this passage, more than the friends, Jesus is revealing his deity. அவர் அங்கே அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். எவ்விதமாக ஒரு திமிர்வாதக்காரனை நடக்க வைக்கவும் அதே சமயத்தில் பாவத்தை மன்னிக்கவும் அவருக்கு வல்லமை உண்டு. Here we see the deity of Jesus being revealed. His power to make a lame man walk and his power to forgive sin. The focus is on Jesus, who has the divine ability to forgive sins. இந்த கவனம் வந்து நம்முடைய கவனம் வந்து இன்றைக்கு இயேசுவின் தெய்வீக தன்மை மேல். அவருக்கு பாவத்தை மன்னிக்க தன்மை உண்டு, வல்லமை உண்டு. அது மட்டும் இல்லை, மக்களின் சிந்தை என்ன, அவங்க என்ன சிந்திக்கிறாங்க என்று அது பகத்தறிக்க அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. அதுக்கு மேலாக ஒரு திமிர்வாதக்காரனை சுகப்படுத்த அவருக்கு அவ்விதமாக ஒரு கிருபை இருந்தது. We see the focus is on Jesus, who had the divine ability to forgive sins, know man's thoughts, and heal the paralyzed man. This text is about the king's authority. இந்த பகுதியானது ராஜாவின் அதிகாரத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நீ நன்றாக வாசித்த என்றால் இதனுடைய பின்னணி என்னென்றால், இயேசு கெனசரேத் ஊரை விட்டு அவருடைய சொந்த நகரத்துக்கு அவர் வருகிறார். Jesus leaves Gennesaret and comes to his own city. இந்த நகரத்தின் பேர் கெப்பர்நகூம். கெப்பர்நகூம் ஊருக்கு மீண்டும் இயேசு வருகிறார், அவருடைய சொந்த பட்டணம் என்று நாம் சொல்லலாம். Jesus returns to his own city. இந்த பகுதியிலே 3 அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். இயேசுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிற அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். In these verses there are 3 evidences of the deity of Jesus Christ. முதல் 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் பாவத்தை மன்னிக்க அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. The ability to forgive sins, verse 1 and verse 2. இந்த பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். It is interesting to note that the text says Jesus saw their faith. இந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். This is an important point of application. ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அநேக சமயத்தில் நம்ம கேள்விப்படுகிறோம், மற்றவங்களுக்காக நம்ம விசுவாசிக்க முடியாது. Many times we hear that we cannot believe for someone else. But here we see they believed with someone else. அவரோடு கூட இந்த 4 நண்பர்கள் இந்த திமிர்வாத கூடனோடு கூட விசுவாசித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். In other words, you have friends, family members or co-workers who need someone to come alongside them. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு வகையில் நண்பர்கள், குடும்பத்தின் மக்களாக இல்லாட்டி உடன் ஊழியக்காரர்களாக அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வராங்க.
அப்போ இயேசுவிடம் கொண்டு வரும் பொழுது இந்த திமிர்வாத காரத்தின் விசுவாசத்தை, அவருடைய நண்பர்களின் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவரை பாவத்திலிருந்து அவரை மீட்டு எடுக்கிறவராக இருக்கின்றார். This 4 friends or maybe family members bring this person to Jesus and they believe that God will save their friend from their sin. பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார் என்று அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. It was the faith of the individual, அந்த தனிப்பட்ட நபர், அந்த திமிர்வாதக்காரருடைய நபருடைய விசுவாசம் தான் அவரை மீட்டு கொண்டது. அவருடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் அவரை ரட்சித்து கொண்டார். அந்த இடத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். It was their faith as an individual which will justify them before God. But when you put your faith in God's ability, He will save you. And that was what Jesus was trying to demonstrate. கேள்வி எது தாங்க? Do you really believe that Jesus can save? மெய்யாகவே இயேசு ரட்சிக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த பாகத்தில் Jesus does not do exactly what the man and his friends desire. இந்த நண்பர்கள் இந்த திருவாதக்காரருடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செயல்படலை. They brought the man to be healed physically. இந்த மனுஷனை இயற்கையின் அளவிலே சுகப்படைய வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு முதலாக இயற்கையின் சுகத்தை கொடுக்கவில்லை. He never gave them physical healing. Instead, Jesus pronounced spiritual healing. அவர் என்ன செய்தார் என்றால், முதலாக ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை, ஆவிக்குரிய சுகத்தை அவர் முதலாக பேசினார். That is an important indication that for Jesus, a man's spiritual problems are more important than his physical problems. இயேசு பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய பிரச்சனை நிலை ரொம்ப முக்கியம். அவர் இயற்கை நிலையோடு அவர் ஆவிக்குரிய நிலைதான் ரொம்ப முக்கியம். A man's spiritual problems are more important than his physical problems. நம்முடைய சபையிலே நாம் ஊழியம் செய்யும் பொழுது நாம் கொஞ்சம் ரிவர்ஸில் செய்கிற மாதிரி இருக்கிறது. In the ministry of the church, we seem to do it backwards. We give the attention to the physical needs and then worry about the spiritual needs later. அநேக சமயத்தில் இயற்கையின் தேவைகளை முதல்ல சந்தித்த பிறகுதான், அதுக்கு பிறகுதான் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம். What do we spend most of our time praying about? எதை குறித்து அதிகமாக நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருக்கிறோம், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கின்றோம்? The most important thing to note is Jesus claiming that the paralytic sin was forgiven. முக்கியமான பாகம் என்ன தெரியும்? இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவாக சொல்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இது சொல்லும் பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவர் தேவன், அவர் ஆண்டவர், அவர் கடவுள் என்று அவர் அறிக்கை செய்கிறார். ஏனென்றால் தேவன் மட்டும்தான், பிதா மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். When Jesus said that your sins are forgiven, he was claiming nothing less than to be God, because only God can forgive sins. ஏசாயா 43:25. ஏசாயா 43:25. யெகோவா தேவன் இவ்விதமாக சொல்கிறார், உன் அக்கிரமத்தை உன்னை விட்டு நீங்களாக்கி உன் பாவத்தை இனி நிமித்தம் நான் நினைவு கூற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். In Isaiah 43:25, Jehovah God says this, even I am able to blot out your transgressions for my own sake, and I will remember it no more. I will remember your sins no more. நம்முடைய பாவத்தை அவர் நினைவு கூற மாட்டார் என்று யெகோவா தேவன் சொல்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையிலே இயேசு சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. லூக்கா 5:21 இந்த பரிசேயர்கள் யாவருக்கும், சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஆயக்காரர்கள், இந்த பரிசேயர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். They understood. The scribes and the Pharisees standing by understood the word of God. And when they looked at Jesus, they said he was blaspheming. இயேசு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது இந்த வேத பாடல்களுக்கு ஒரு கோபம் வந்தது. ஏன்னா ஆண்டவரை தவிர வேற யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆகையால் இது தேவனுக்கு புறம்பாக ஒரு குற்றம் என்று
அவங்க உணர்ந்து கொண்டார்கள். They saw him as blaspheming against God. It is essential for our salvation that Jesus is both divine and human. உங்களுடைய மீட்புக்கும் என்னுடைய மீட்புக்கும் இந்த தெய்வீக தன்மையான இயேசு கிறிஸ்து அவர் முழுமையாக தேவனாக இருந்தார், அவர் முழுமையாக மனுஷனாக இருந்தார் என்று ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் இந்த வாக்கியம் நன்றாக தெரியும். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு மீட்டுக் கொள்கிறார் என்று வார்த்தை தெரியும். We all know the word, the simple statement, Jesus saves. ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் அவர் முழுமையாக தேவனாக இருக்கணும், அவர் முழுமையாக மனுஷனாக இருக்கணும். ஏனென்றால் அவர் முழுமையாக தேவனாக இருக்கும் பொழுது என் சார்பாக என் பாவத்தை அவர் சுமந்து அவர் என்னை போல ஒரு மனுஷனாக சிலுவையிலே மரிக்க முடிந்தது. Jesus had to be fully man in order to take the place of sinful human beings. என் சார்பாக மனுஷன் சார்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆகையால் அவர் மனுஷனாக முதலாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் man cannot save himself. மனுஷன் தன்னை ரட்சிக்க முடியாது. தேவர் ஒருவர் மட்டும்தான் மனுஷனை ரட்சிக்க முடியும். ஆகையால் சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுது அவர் முழுமையாக தேவனாகத்தான் இருந்தார். ஏன்னா தேவன் ஒருவர் மட்டும்தான் மனுஷனை ரட்சிக்க முடியும். Man cannot save himself. Only God can do that. Therefore, Jesus had to be fully God in order to save man. முழுமையாக மனுஷனாக இருந்தார், முழுமையாக தேவனாக இருந்தார். இது நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சிக்க முடியும், ரட்சகர் என்று நாம் சொல்ல முடியும். It's only when we understand that we can see that Jesus saves. ஆகையால் பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய மனுஷ தன்மையும் தெய்வீக தன்மையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது முதல் குறிப்பு. இரண்டாவது, 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை வாசிக்க பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவராக இருந்தார். When you look at verses 3 to 5, you read about the omniscience of Jesus, the ability to know all things. யாவற்றையும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள அவருக்கு அந்த தன்மை இருந்தது. பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற தன்மை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. The ability to know all things is the ability of God. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சூழ்நிலையிலே இந்த பரிசுத்தருடைய சிந்தைகளை அறிந்து கொள்ள அவர் தேவனாகத்தான் இருந்தார். See, Jesus not only saw the actions of the 4 friends and the faith of the paralyzed man, but he saw the faith in their hearts. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த 4 நண்பருடைய விசுவாசத்தை கண்டார். அவங்க கூரையை உடைச்சி அந்த மனுஷரை இறக்குறார். இந்த மனுஷனுக்கு கூட அந்த விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் முன்பாக இயேசு முன்பாக போனால் நான் சுகமாகிடும், இந்த விசுவாசம் அவருக்குள் இருந்தது. இயேசு அவங்க செய்த காரியத்தை பார்த்தார், அவங்களுக்குள் இருந்த விசுவாசத்தை கூட அவர் கண்டார். He saw their faith demonstrated and their faith in their hearts. Likewise, Jesus also saw the hearts of the scribes and knew their thoughts. எவ்விதமாக இந்த 4 நண்பர்கள் இந்த திமிர்வாதக்காரருடைய இருதயத்தின் விசுவாசத்தை கண்டாரோ அதே வண்ணமாக அவர் சுற்றி இருந்த இந்த பரிசுத்தருடைய இருதயத்தை கண்டு அவருடைய இருதயத்தில் என்ன யோசிக்கிறாங்க என்று ஆண்டவர் நன்றாக அறிந்தார். Jesus knew their thoughts. அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தை தவிர தீய காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்தார்கள். Instead of faith in their hearts, Jesus sees the evil in their hearts. அவர்கள் இருதயத்துக்குள் இருக்கிற அக்கிரமம் மட்டுமல்ல, தீய சிந்தை அந்த அவனுடைய இருதயத்தில் இருந்தது. Not only does Jesus have divine power to forgive sins, he has the divine ability to know men's heart. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை மன்னிக்க தேவ வல்லமை மட்டும் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்று அதை பகத்தறிக்க இயேசுவுக்கு அந்த வல்லமை இருந்தது. எரேமியா 17:9-10, ஜெரமாயா 17 verses 9 and 10. நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற அக்கிரமங்கள் அது கிறுக்கானது என்று எரேமியா சொல்கின்றார். அதை யாவற்றும் அறிந்து கொள்ள இயேசுவுக்கு அந்த வல்லமை இருந்தது. ஆகையால்
அவனுடைய சிந்தை, அவனுடைய மனதை அறிந்து கொள்ள தேவனுக்கு, இயேசுவுக்கு வல்லமை இருந்தது. ஆகையால் ஃபாலோ மை லாஜிக், ஒன்லி காட் நோஸ் த ஹார்ட். பிதாவுக்கு மட்டும்தான், ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு என்று அவருக்கு தெரியும். ஜீசஸ் நோஸ் த ஹார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கிரைப்ஸ். இயேசுவுக்கு இந்த பரிசேயருடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்று அவர் நன்றாக தெரிந்தார். இந்த 4 நபர்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்தது நன்றாக தெரிந்தார். இந்த திமிர்வாத காரியத்தில் உள்ளத்தில் விசுவாசம் இருந்தது ஆண்டு நன்றாக அறிந்தார். ஆகையால் இயேசு கிறிஸ்து தேவனாகத்தான் இருந்தார். Therefore, Jesus is God. Jesus asked a question to the scribes regarding what he has seen in their hearts. அவருடைய இருதயத்தில் என்ன கண்டார் என்று அதை குறித்து இந்த பரிசுத்தர்களை சரித்திரங்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, எது லகுவானது, எது சுலபமானது? பாவத்தை மன்னிக்கிறது சுலபமாக இருக்கிறதா, இல்லை எலும்பி நடுன்னு சொல்றதுக்கு சுலபமாக இருக்கிற ஒரு காரியமா? Jesus asked a question, which is easier, to say your sins are forgiven you or to arise and walk? நான் நல்லா யோசித்து பாருங்க, which will be easier? எது லகுவானது, எது லேசான ஒரு காரியம்? It would be easier to say someone's sin was forgiven because there's no way to verify. ஒருத்தருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது சொன்னால் அது எப்படி நம்மளுக்கு தெரிய முடியும்? என்ன ஆதாரம் இருக்குது? அது உண்மையாக நடந்தது எப்படி தெரிய முடியும்? That it actually happened, we don't know. If you said arise and walk, then there would be immediate verification or falsification of what you have said. எழுந்து நட என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரன் நடக்காமல் போனான்னா அது பொய், நடந்தாருன்னா அது உண்மை. அப்போ இந்த 2 காரியத்தில் எது லகு? இந்த பரிசேயர்கள் வந்து யோசித்துக்கொண்டு, வேதபாரகர்கள் வந்து யோசித்துக் கொண்டிருந்தாங்க. The scribes were thinking about how to answer the question. யோசிக்கும் பொழுது இயேசு ஒரு பதில் கொடுத்துறாரு. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க பூலோகத்தில் அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்கின்றார். As they were thinking of what to answer Jesus, Jesus makes a statement. He says, but you will know that the Son of Man has the power on earth to forgive sins. பூலோகத்தில் பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்கிறார். ஏன் சொன்னார் என்றால், அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த, அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த, ராஜாவின் அதிகாரத்தை வெளிப்படுத்த தான் அவ்விதமாக அவள் முன்பாக அவர் சொன்னார். It was to reveal his authority over sin, the ability to forgive sin, that they will know who he is. அவர் யார் என்று இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவதாக 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க என்றால், இயேசுவுடைய சுகம் கொடுக்கிற வல்லமை பற்றி நாம் பார்க்கிறோம். We see the healing power of Jesus. முதல் நூற்றாண்டின் யூதர்களுக்கு ஒரு யோசனை உண்டு. என்ன யோசனைனா, ஒருத்தர் வந்து சுகவீனமாக இருந்தால் அவன் பாவம் செய்திருக்கிறான், அதெல்லாம் தான் சுகவீனமாக இருக்கிறான். The first century Jews had a common understanding. They thought physical illness is associated with sin. ஆகிய யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் வந்து இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அங்கே பிறப்பிலிருந்து அவன் குருடராக இருந்தான். அப்போ இயேசுவை பார்த்து சீசர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த மனுஷன் பாவம் செய்தாரா இல்லை இவருடைய பெற்றோர்கள் பாவம் செய்தாரா என்று. இவன் பிறப்பிலிருந்து குருடராக இருந்தானே, யார் பாவம் செய்தார் என்று கேட்டார்கள். In John 9, the disciples asked Jesus a question concerning a man born blind. They asked Jesus, who sinned, this man or his parents? They assumed that someone's sin was responsible for this blindness. இந்த நபருடைய பார்வையற்ற சூழ்நிலை வந்து யாரோ ஒருத்தர் வந்து பாவம் செய்ததுனால இவனுக்கு பார்வை இல்லை, பிறப்பிலே என்று குருடனாக இருந்தது என்று அவங்க அவிதமாக ஒரு யோசனை இருந்தார்கள். This, by the way, was denied by Jesus in the situation of the blind man. இந்த குருடருடைய நிலைமையிலே சூழ்நிலையிலே இயேசு சொன்னார், இல்லை இல்லை, யாரும் பாவம் செய்யலை, இவனும் பாவம் செய்யலை, இவங்க பெற்றோரும் பாவம் செய்யலை என்று இயேசு அந்த காரியத்தை மறுத்தார். But this same idea was no doubt in the minds of those who were in attendance in Matthew 9. மத்திய 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கூட இருந்த சீசர்கள் அவ்விதமாக தொடர்ந்து யோசிக்க தோன்றுதாக இருந்தது. அதனால தான் அவங்க வந்து அந்த சிந்தையிலே இருந்தார்கள். Jesus' response is to basically say, if you want proof of forgiveness of sins,
and you think that his paralysis is a result of sin, then he turns to the, பாருங்க ஆண்டவர் ஒரு மறுமொழி கொடுக்கிறார். நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த மனுஷர் அவர் பாவத்தை நிமித்தமாக தான் திமிர்வாதக்காரனாக இருக்கின்றார், ஆகையால் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறாருன்னா, அந்த திமிர்வாதக்காரத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ எழும்பி உன் படக்கை எடுத்து நீ வீட்டுக்கு போட சொல்கிறாரு. ஆண்டவர் சுகத்தை பேசுகிறார். பாவத்தை மன்னித்த பிறகு முதல் குறிப்பு, பாவத்தை மன்னிக்க அவருக்கு வல்லமை உண்டு. அது மட்டும் இல்லை, மூன்றாவதாக என்ன செய்கிறார்னா, இந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறார். அப்போ பாவத்துக்கும் சுகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது இந்த மனுஷனோட வாழ்க்கையிலே. 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, மத்திய 9:7 இந்த மனுஷன் எதுவும் செய்யலை. அவன் எழுமனா, படுக்கை எடுத்தா, வீட்டுக்கு போனான், அவ்வளோதான். ஆண்டவர் அந்த சமயத்தில் இந்த மனுஷருக்கு சுகத்தை கொடுத்தார். In verse 7 we see that this paralytic rose, took his bed and went home. This is the final evidence of the deity of Jesus. இதுதான் இயேசு தெய்வீகமானவர் என்று கடைசி அடையாளமாக இந்த பகுதியில் கடைசி அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் he heals the man from a disease that was incurable. இந்த மனுஷரை சுகமாக்க முடியாத ஒரு வியாதியிலிருந்து, ஏன்னா பிறப்பிலிருந்து அவன் திமிர்வாதக்காரன், ஒரு சுகம் கொடுக்க முடியாத ஒரு வியாதியிலிருந்து இயேசு சுகம் கொடுத்தார். அது அவருடைய தெய்வீக தன்மை. அவர் மனுஷனாக மட்டும் இல்லை, அவர் தேவனாக இருந்தார். அவருக்கு வல்லமை இருந்தது பாவத்தை மன்னிக்கவும், அதே சமயத்தில் வியாதியை குணமாக்கவும். அவர் வேற யாரும் இல்லை, அவர் தேவனாக தான் இருந்தார். The final evidence verifies the first evidence that the one who has the power to heal diseases is also has the power to forgive sins, and therefore he must be God. இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தின அற்புதமாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, இந்த திரளான கூட்டம் இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், அது மட்டும் இல்லை, இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் என்று இதெல்லாம் செய்யும் பொழுது அங்கே கூடியிருந்த திரளான கூட்டம் கூட இந்த முக்கியமான பாயிண்ட்டை அவங்க பார்க்கல. See, the multitude who was standing around, when they heard Jesus pronounce forgiveness for sins, when they saw Jesus heal a paralyzed man, when they saw him take his bed and walk, they missed the point. They still saw Jesus as a man. அந்த சமயத்தில் கூட இயேசு தேவன் என்று அவங்க காண முடியாமல் போனது. ஏன்னா முக்கியமான குறிப்பை அவங்க இழந்துட்டாங்க. They missed the main point. They forgot to see the point of the miracle. எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்தார்? அவர் தேவ மனுஷன். He was God man. He wanted to prove that point. ஆனால் அந்த சமயத்தில் அவர் சுற்றி இருந்தவர்கள் அந்த குறிப்பை காணவில்லை. They missed the point which the church confesses today. இன்றைக்கு சபை அதுதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சபை அறிக்கை செய்ததே. வேதத்தில் வாசிக்கின்ற இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார், மனுஷனாக இருந்தார். அதுதான் நாம் அறிக்கை செய்கிறோம், அதுதான் நாம் விசுவாசிக்கிறோம். இந்த இயேசுவின் பேரை தவிர வேற பேரில் ரட்சிப்பை இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலே இது நாம் பிடித்துக் கொள்வோம், நம் மனதில் வைத்துக் கொள்வோம். அவர் மனுஷனாக இருந்தார், அவர் தேவனாக இருந்தார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையிலே என் இயேசு என் ஆண்டவர், என் இயேசு என் தேவன். அவர் என்னை போல் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தை பிறந்தார், என்னோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். அந்த காரியத்தை நாம் மறவாமல் இருப்போமாக. இயேசு கிறிஸ்து ராஜா, இந்த ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஜெபிப்போமாக. Let us pray. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு ராஜா நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட். அன்றைக்கு அந்த திமிர்வாத காரியத்தின் மூலமாக ஆண்டவரே ஒரு பெரிய சத்தியத்தை நீ வெளிப்படுத்தினீர். Through the healing of the paralytic man, you revealed a great truth that you were both human and divine. ஆண்டவரே, நீர் முழுமையாக மனுஷனாக இருந்தீர், அதே சமயத்தில் முழுமையாக தேவனாக இருந்தீர். அது ஏன் முக்கியமாக இருந்தது என்றால், நீர் சிலுவையை மறைக்கும் பொழுது நீ முழுமையாக மனுஷனாக நீ மரித்தீர், அதே சமயத்தில் முழுமையாக தேவனாக இருந்து நீர் பாவத்தை மன்னித்தீர். இந்த குறிப்பு முக்கியம் ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்புக்கு. This was very important for my salvation.
இதை நான் முழுமையாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அந்த அறிவிலை வாழ்ந்து வர உதவி செய்யும். ஹெல்ப் மீ டு லிவ் அக்கார்டிங் டு திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நேரமாக இருக்கின்றது. ஆகிய உங்களை தசோபாகத்தையும் காணிக்கையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் ஆசீர்வதிப்போமாக. இட்ஸ் டைம் டு bless the Lord. So take your tithes and offerings in your hands and let us bless the Lord. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனை கர்த்தாவே, எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க மட்டுமில்லை, எங்களை எப்பொழுதும் எங்கள் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து வருகிற தேவனாக இருக்கிறேன். Lord, you are not just a God who blesses us, but you are a God who meets all our needs. ஆண்டவரே, எங்கள் தசோபாகத்தையும் காணிக்கையும் உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கொடுக்கிற கரங்களும் உள்ளங்களும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Bless the hands that give and the families that give, O God. உம்முடைய ராஜ்யம் பெருக வேண்டும், உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவையும் ஒரு சில அறிவிப்பு மூலமாக நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். வழக்கமாக நடைபெற ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு காட்ஸ் கிட்ஸ் நிகழ்ச்சி நடைபெறும். ஆக தயவு செய்து உங்கள் சிறு பிள்ளைகள் இந்த காட்ஸ் கிட்ஸ் நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். After the service we will have our God's Kids program and we pray that you will get your children to participate in God's Kids. இந்த சிறு பருவத்திலே ஆண்டவன் வழிகள் ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து கொள்வது அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். At this young age it is good for them to know the word of God. ஆராதனை முடிந்த பிறகு இது நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை வழக்கமாக நம்முடைய திடப்படுத்தல் வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடைபெறும். On Tuesday we will have our online confirmation. அதுக்கு வேண்டிய Zoom link உங்களுக்கு அனுப்பப்படும். We will send you the Zoom link for the confirmation class. புதன்கிழமை நம்முடைய வழக்கமாக ஜெப கூட்டம் ஆன்லைனிலே நடைபெறும். Our online prayer meeting will be on Wednesday இரவு 8 மணிக்கு. உங்கள் யாவையும் இந்த ஜெப கூட்டத்துக்கு அன்போடு நாம் வரவேற்கிறோம். கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரின் முகத்தை தேடுவது ஒரு பெரிய பாக்கியம். To sit at the feet of the Lord, to seek His face is a great blessing. ஆகையால் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய ஜெப கூட்டத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை நம்முடைய வேத ஆராய்ச்சி ஆன்லைன் வேத ஆராய்ச்சி நடைபெறுது. உங்களுடைய யாவையும் இந்த வேத ஆராய்ச்சி இரவு 8 மணிக்கு நடைபெறுது வரவேற்க ஆசைப்படுகிறோம். On Friday will be our online Bible study and that starts at 8 p.m. Come, learn and be blessed. கர்த்தர் உங்கள் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. நம்முடைய ஆராதனை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை தொடர்ந்து நாம் பார்ப்போமாக. நம்முடைய தேவன் அதிகாரமுள்ள தேவனாக இருக்கின்றார். பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய சிந்தையை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆக எப்பொழுதும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ் நாம் வாழ்ந்து வருவோமாக. Let us continue to live under the authority of the King, the King who has the ability to forgive our sins, the ability to know our thoughts. Let's live under His authority. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே கர்த்தாவே, ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாம் யாவரும் வாழ்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ தேவ மனிதன் ஆண்டவரே, பிதாவின் குமாரனாக இருக்கிறேன். உமக்கு சகல அதிகாரம் உண்டு. Lord, you are the God man and in you is all authority. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கவும் அப்பா எங்கள் சிந்தைகளை யாவற்றும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கின்றேன். தொடர்ந்து உடைய தேவ பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வவாரையும் மறவாதே. ஆமென்.